ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பாரே, ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறது வரைக்கும் நம்முடைய ஜீவனை போக ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நம்ம மேல இருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறது வரைக்கும் நம்மவே விரும்பலாம், மரணத்தின் வாசல் வரைக்கும் போகலாம், ஆனால் மரிப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உங்க முன்னால நின்று நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் 6 விபத்தில் சாகாதவனா. ஆண்டவர் என்ன ஊழியத்துக்காக அழைத்தார். நான் வரமாட்டேன்னு சொல்லி எனக்கு இதெல்லாம் புரியாது. ஆண்டவரே, நான் பாஸ்டருடைய மகன் எல்லாம் கிடையாது, நான் ஊழியத்துக்கு வரல, நமக்கு அது செட் ஆகாது. ஆண்டவர் கண்டிப்பா ஊழியத்துக்கு ஆள் வேணும்னா பாஸ்டருடைய பிள்ளைகளை எங்கேயாவது போய் பிடிங்க. நான் பாஸ்டருடைய மகன் கிடையாது, எனக்கு இதெல்லாம் புரியாது, எனக்கு என்ன பயன்படுத்த முடியாது, எனக்கு பிரசங்கம் வராது, என்னெல்லாம் சொல்லி பார்த்து கடைசியா சொன்ன பாஸ்டர்னு சொன்ன கொஞ்சமாவது தொப்பையாவது வேண்டாம், கொஞ்சமாவது வெயிட் எல்லாம் வேண்டாம். மரணத்தை வரை பார்த்திருக்கிறேன், பக்கத்தில் வரைக்கும் பார்த்திருக்கிறேன், மரணம் வரைக்கும் போய்விட்டு வந்த ஆளாகும். காலம் வருவதற்கு முன்பாக உன்னை எண்ணெய் சட்டியில போடலாம், நீ சாக மாட்டாய். உனக்கு விரோதமா எவ்வளவு பேசலாம், ஒன்றும் உன்னை அணுகாது. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், ஒருவேளை சில பலவீனங்கள் உங்களை தாக்கலாம், சில பிரச்சனைகள் உங்களை தாக்கலாம், ஆனால் உங்கள் மேல இருக்கிற ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுகிறது வரைக்கும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அழைத்த தேவன் உண்மையுடையவராக இருக்கிறார், பாதி வழிகிற விடுகிறவர் கிடையாது.